أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார். வல்லதீன இதா அஸாபஹுமுல் பகா ஹும் யன்தஸிரூன். யாராகிலும் பாதிக்கப்பட்டால் அவர்கள் இறைவனால் உதவி செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான். யாராகிலும் யார் மூலமாகிலும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்த கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், ஒருத்த வழக்கை சீக்கிரமாக முடித்து கொடுக்க மாட்டேங்கிறான், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களை மூத்தவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அண்ணன் பங்கு பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறார். இப்படி குடும்பங்களில் ஏதேனும் ஒரு வகையில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவனுடைய துவா இறைவனிடத்தில் திரை இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சலாசத்துன் லா துரத்து தாவத்துஹும். 3 மனிதருடைய துவா திரை இல்லாமல் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். அல் இமாமுல் ஆதில், நேர்மையான தலைவர், நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவருடைய துவா திரை இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்படும். வஸ்ஸாயிமு ஹீன யஃப்திர், நோன்பு திறக்கும் போது நோன்பாளி செய்கிற துவா திரை இல்லாமல் அல்லாஹு தஆலா இடத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். வ தாவத்துல் மல்லும், பாதிக்கப்பட்டவனுடைய துவா, ஒருத்தனால பாதிக்கப்பட்டவன் இருப்பான் இல்லையா, அவனுடைய துவா, விட்டு கட்டப்பட்டிருப்பான், சபையில் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பான், இப்படிப்பட்டவனுடைய துவா திரை இல்லாமல் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும். யர்ஃபஉஹா ஃபௌகல் கமாமா துஃப்தஹுலஹா அப்வாபு ஸமாய். இவன் செய்கிற இந்த துவாவுக்காக வேண்டி வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டுவிடும். இறைவன் சொல்லுவான், வ இஸ்ஸத்தி ல அன்சுருக்க வலவு பாதஹின், கொஞ்சம் கால தாமதமானாலும் கண்டிப்பாக நான் அவனுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுவானாம், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு மட்டும். அதனால் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்களுடைய பத்துவாவுக்கு ஆளாவாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுடைய பத்துவாவுக்கு, பத்துவானா என்ன, பே துவா, உருது வார்த்தை, பே துவா, கெட்ட துவாவுக்கு நம்ம ஆளாகக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்தவருடைய துவாவுக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. திருக்குர்ஆன் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்தை சொல்லுவான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லாமன் லுலிம. அதாவது பாதிக்கப்பட்டவன் ஒரு கெட்ட வார்த்தையை பேசுவதை பாதிக்கப்பட்டவனை தவிர மற்றவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்போ பாதிக்கப்பட்டவன்
ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாலோ தகாத வார்த்தைகள் பேசிட்டாலோ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவனை நேசிக்கிறான், அவனை அல்லாஹ் திருப்தி கொள்கிறான், அவனை அல்லாஹ் தஆலா கோபிப்பதில்லை என்று இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், பாதிக்கப்பட்டதுனால ஏதோ ரெண்டு புலம்புவான், ஏதோ ரெண்டு பேசுவான், கோபத்தில் இருக்கிறதானே பேசுகிறோம் இல்லையா கோபப்பட்டு. அதனால் அந்த பேச்சை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு பாவமான பேச்சாக அல்லாஹ் கருதுவதில்லை என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இத்தகுல் லுல்ம ஃப இன்னல் லுல்ம லுல்மாத்தி யௌமுல் கியாமா, அநீதம் செய்வதை பயந்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் அநீதம் செய்தவர்கள் பல இருள்களுக்குள் தண்டனையை அனுபவிப்பார்கள். மால்டா சிறையில், அந்தமான் சிறையில் முஸ்லீம் கைதிகள் வெளிச்சமே வராத இருட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் இந்திய சுதந்திர வரலாறை படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எவனெல்லாம் அடுத்தவனை துன்புறுத்தினானோ, அடுத்தவனுடைய துன்பத்தில் இன்பம் கண்டானோ, அவனையெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமை நாளில் இப்படி இருட்டு சிறையில் போட்டு தண்டிப்பான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீமில் மற்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா இபாதி இன்னி ஹர்ரம்து லுல்ம அலா நஃப்ஸி, எனக்கு நான் எந்த அநியாயத்தையும் நான் செய்ய மாட்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, அதே போல உங்களுக்குள்ளேயும் நீங்கள் எந்த விதமான அநியாயங்களையும் செய்து கொள்ளாதீர்கள், அதையும் நான் உங்களுக்கு ஹராமாக்குகிறேன். ஃபலா தலாலிமு, எந்த வகையிலும் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஹதீஸை குதுசியில் சொல்வதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறருடைய பத்வாவுக்கும் நம்ம ஆளாகிவிடக்கூடாது. ஒரு வரலாறு ஒன்று, பனு உமையாக்களுடைய காலத்தில் சையது பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு நபித்தோழர், அவருடைய வயலுக்கு பக்கத்து வயல் அவுரா பின்ட் உவைஸ் என்கிற ஒரு பெண்ணுடைய வயல். ரெண்டு பேருமே முஸ்லீம். இந்த அவுரா பின்ட் உவைஸ் என்கிற இந்த பெண்மணி சஹாபியாக இருக்கக்கூடிய சையது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறான். என்ன தொடுக்கிறான்னா, இந்த சையது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய நிலத்தில் வரப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 நிறைய என்னுடைய நிலத்தை சேர்த்துக்கிட்டாரு, நிறைய என்னுடைய நிலத்தை சேர்த்து கொண்டார், என்னுடைய நிலத்தினுடைய முட்டுகள் பாருங்க இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யான முட்டுகளில் வச்சு கொண்டு போய் வழக்கு தொடுக்கிறான். அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதை விசாரணை செய்யக்கூடிய நீதிபதி என்ன செய்கிறார், அவங்களுடைய ஆவணங்கள், இவங்களுடைய ஆவணங்கள், சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரணை செய்துவிட்டு சையது பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் உண்மையாகவே அந்த பெண்ணுடைய நிலத்தை அபகரித்து கொண்டார், அபகரித்தது உண்மைதான் என்று தீர்ப்பு எழுதப்படுது. ஏன்னா சாட்சிகளை வச்சு தானே தீர்ப்பு எழுதப்படுது, ஆதாரங்களை வச்சு தானே தீர்ப்பு எழுதப்படுது. ஜட்ஜி என்ன செய்வார், எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியுமா? அல்லாஹுவா அவர்? ஆதாரங்களின் அடிப்படையில் அவரும் தீர்ப்பு சொல்லிட்டார். தீர்ப்பு வந்த உடனே இந்த சையது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோர்ட்டில் நின்றுக்கிட்டு சொல்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் வஸல இலைஹி ஷிபுரம் மினல் அர்லி ஃபதவ்வஅதுஹு அலைஹி சப்அன் அர்லீன யௌமுல் கியாமா, யார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய ஒரு ஜான் நிலத்தை சேர்த்து கொண்டாலும் அவன் மறுமை நாளில் அந்த நிலத்தை வெட்டி எடுத்து அவருடைய கழுத்துகளில் தொங்க விடப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிலனாக ஒரு ஜான் வச்சிங்களேன், இங்கேருந்து ஒரு ஏக்கரு பீச் வரையில் இருக்குது, நம்ம கடல் தண்ணி வரையில் இருக்கக்கூடிய ஒரு ஜான் இடம், அப்படியே இங்கிருந்து அவ்வளோ தூரத்துக்கு கேக்கு மாதிரி இந்த மொத்த பூமியினுடைய அடிபாகம் வரையில் வெட்டி போத்து தலையில் கழுத்தில் தொங்க விட்டா எப்படி இருக்கும்? தங்கத்தை தொங்க விட்டுக்கலாம், பூமியை தொங்க விட்டுக்க முடியுமா? அவ்வளோ பெரிய பூமியை அவன் எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிப்பான் தூக்க முடியாமல்.
இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இதை நான் கேட்டிருக்க, நான் இந்த குற்றத்தை செய்வேனா, நான் ஒரு சஹாபி இந்த குற்றத்தை செய்வேனா அப்படின்னு ஆதங்கப்பட்டு அவர் அந்த கோர்ட்டிலேயே அந்த பெண்மணிக்கு எதிராக ஒரு பத்வா ஒன்று பண்றார். இறைவா, இந்த பெண்ணை குருடாக்கிடு, குருடாக்குனது மட்டும் இல்லாம இந்த பெண் கிணற்றில் தண்ணீரில் விழுந்து இந்த பெண்ணை நீ சாகடித்து விடு, இதை நான் என் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று சையது பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்துவா பண்ணுறாங்க கோர்ட்டிலேயே. நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்? கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லி முடிச்சிருச்சு, போயிட்டாங்க. காலங்கள் உருண்டு வந்துச்சு. அந்த ஊரில் மதீனாவில் கடுமையான மழை ஒன்று பெஞ்சுது. மழைனாலும் மழை, அவ்வளோ பெரிய மழை. வயல் வெளிகள் எல்லாம் தண்ணீர் புரண்டு ஓடுது. அந்த கரை புரண்டு தண்ணீர் ஓடும் பொழுது இவருடைய நிலத்தின் உண்மையான அந்த முட்டுக்கள் அங்கங்கே வைப்பாங்க. ஒரு நிலத்தில் இவருடைய நிலம் இதுலேருந்து இது வரையிலும், நம்ம வீட்டு மனைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த வீட்டு மனை முட்டுக்கல் போடுறாங்களே, அந்த மாதிரி உடைய நிலத்துக்கான உண்மையான முட்டுக்கள் தண்ணீர் ஓடுனதில் அவருடைய முட்டுகள் அப்படியே வெளியே தெரியுது. ஏன்னா முன்னால் மண் பதிந்து அந்த முட்டுக்கள் வெளியே தெரியாமல் போச்சு. இப்போ மண் அரித்து அந்த முட்டுக்கள் வெளியே தெரிகிறது. அதனால் மக்கள் எல்லாம் பார்த்து நம்ம சையது பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தப்பாக நினச்சிட்டோமேன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. இந்த பெண் தான் தவறானவள் அப்படின்னு எல்லாருமே விளங்கி கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த மழை பேஞ்சது இல்லையா, அந்த மழை பேஞ்சி இருக்கும்போது அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு பின்புறமாக இரவு நேரத்தில் எவ்வளவு மழை பேஞ்சிருக்குதுன்னு தெரியாமல் இருட்டில் வரும் பொழுது, யூரின் பாஸ் பண்ண 1க்கு 2க்காக வேண்டி வெளியே வரும் பொழுது தண்ணீரில் தடுமாறி வந்து பாத்ரூமுக்கு போகிற வழியில் தடுமாறி கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டான். அந்த அவுரா பின்த் உவைஸ் என்கிற அந்த பெண்மணி கிணற்றுக்குள் விழுந்து இறந்து போய்விட்டாள். அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே கண் பார்வையும் போயிடுச்சு, இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே. இது ஆதாரபூர்வமான வரலாறு இப்னு ஹிஷாமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவங்களுடைய பத்துவாவுக்கு மட்டும் நம்ம ஆளாகி விடக்கூடாது. இதுதான் இந்த வரலாறு, இந்த வசனங்கள் நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பாடம். அதனால் அடுத்தவங்க நம்மளை பேசுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் நம்மை பற்றி பெருமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக மற்றவர்கள் பேசிக்கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.